வாயாடி அப்படிங்கிற சொல்லு இருக்குல்ல, அது ஆணை குறிக்குமா பெண்ணை குறிக்குமா? பெரும்பாலும் வாயாடினா பெண்களை தான் சொல்லுவாங்க. அது வாயாடி பொண்ணு வாயாடி பையன்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா அதிகமாக அவங்க தான் பேசுவாங்க. கணவன் மனைவி 2 பேருக்கும் சண்டை ஆரம்பிச்சிச்சுன்னா யார் முடிப்பா அப்படின்னா கணவன் தான் முடிக்கணும். அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் அவங்க. அதனால் சில நேரங்களில் பெண்கள் வாயாடாமல் இருந்தால் நல்லது, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஒரு ராஜா ராணியோடு உட்காந்துருக்கார், அரசவையில் உட்காந்துருக்கார். அங்கே நல்ல சிம்மாசனம், பக்கத்துலேயே ராணிக்கும் ஒரு சிம்மாசனம் போட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. வர்றவங்களாம் வருவாங்க, வந்து ராஜாவுக்கு பரிசு பொருள் கொடுப்பாங்க, ராஜா கிட்ட ஆலோசனை கேட்பாங்க, ஏதாவது கேட்பாங்க, அதுக்கு ஏதாவது பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார், பரிசுகளும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த அம்மா கூடவே உட்காந்துருப்பாங்க, கவரி வீசிக்கிட்டே இருப்பாங்க 2 பக்கம் சேடி பெண்கள். அதெல்லாம் ராஜாவும் ராணியும் உட்காந்துருக்கும்போது ஒரு மீனவன் வந்தான். ஒரு நல்ல மூங்கில் கூடையில் நல்ல மீன் ஒன்று எடுத்துகிட்டு வந்தான். ராஜா, அபூர்வமான மீன் உங்களுக்காக கொண்டு வந்தேன், நீங்கள் சாப்பிட்டா நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீட்டினான் அந்த கூடையை. ராஜா அப்படி பார்த்தார். பார்த்தோன்னே கூட நிற்கிற உதவியாளர்கிட்ட சொல்லி 5000 பொற்காசுகள் அதை எடுத்து ஒரு பையில் போட்டு, இந்தா இதை வச்சுக்கிட்டு மீனை சமைக்க கொடுத்துரு அப்படின்னு பக்கத்தில் இருக்கவட்ட சொன்னார். அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு. என்னையா விலைக்கு 5000 ரூபாய் கொடுக்கறது ஒன்றுக்கு மற்ற மீனுக்கு? வேணாம் வேணாம், அந்த மீனை திருப்பி கொடுத்துட்டு காசை வாங்குங்க, திருப்பி கொடுத்துட்டு காசை வாங்குங்க, இதுக்கெல்லாமா 5000 பொற்காசுகள் கொடுப்பாங்க அப்படின்னு அந்த அம்மா இவர்கிட்ட சண்டை போடுது. மெதுவாக ரகசியமாக பேசி சண்டை போடுது. இவர் சொன்னார், விலை கொடுத்து வாங்கியாச்சு, திரும்ப நம்ம கொடுத்துட்டு காசு கேட்கறது மரியாதை இல்லை, அதுவும் ஒரு ராஜாவாக இருந்துக்கிட்டு கொடுத்த காசை திருப்பி கேட்க வேணாம், போகட்டும், பொழைச்சி போகட்டும். இல்லை இல்லை, அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். அந்த அம்மா மெதுவாக சொல்லுது. என்ன ஐடியான்னா, நீ கொடுத்த மீன் ஆணா பொண்ணான்னு கேளுங்க. அவன் ஆண்னு சொன்னான்னா நான் பொன் மீன் தான் வாங்கணும்னு நினச்சேன், இந்த வச்சுக்கப்பா காசை கொடுன்னு வாங்கிருங்க. இல்லை பெண் மீன் அப்படின்னு அவன் சொன்னான்னா ஆண் மீன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அதையும் சொல்லிட்டு இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு காசை வாங்கிருங்க, மீனை கொடுத்துருங்கன்னு அந்த அம்மா சொல்லுது. உடனே அவர் கூப்பிட்டார். சரி என்ன பண்ணுறது, இல்லைன்னா வாயாடி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. உடனே அந்த மீனை வந்துட்டு, ஏப்பா இது ஆண் மீனா பெண் மீனா அப்படின்னு ராஜா கேட்டார். ராஜா, இது ஆண் மீனும் இல்லை பெண் மீனும் இல்லை, அபூர்வ மீன் தான் நான் சொன்னேன், அதுக்காகத்தான் நான் ராஜாவுக்கு கொண்டு வந்தேன். ஆண் மீன் பெண் மீன்னா தனித்தனியாக இருந்துச்சா, அது சாதாரண மக்கள் சாப்பிட்றது, இது 2மே இல்லாத மீன்னால தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன் ராஜா அப்படின்னு சொன்னோன்னா இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஓ, மற்றவங்க சாப்பிடக்கூடாதுன்னு நம்மக்கிட்ட அபூர்வ மீன் கொண்டு வந்தானா இன்னொரு 5000 பவுனை கொண்டு வா, 5000 பொற்காசை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அதையும் கொடுத்து எடுத்துகிட்டு போடான்ட்டார். இந்த அம்மா ஐயோ நிப்பாட்டி இருந்தால் 5000 போயிருக்கும், இப்போ இதை திருப்பி கேட்க சொன்னால் இன்னொரு 5000 போச்சே அப்படின்னு மனசில் நினைக்கும் போது அவன் வாங்கின பையை பிரிஞ்சு ஒரு காசு கீழே விழுந்துச்சு, தங்க காசு. அதை குனிஞ்சு வேகமாக ஓடி போய் எடுத்துக்கிட்டு அந்த மீனவன் எடுத்தான். எடுத்தோடனே பாரு பாரு காசுக்கு அலையிறான் பாருங்க, ஏமாற்றி உங்கள்கிட்ட ஏற்கனவே 5000 வாங்கினா இப்போ ஒரு 5000ல் ஒரு காசு விழுந்தாலும் அடுத்தவங்க எடுத்துகிட்டு போகட்டுமேன்னு விடாமல் அதையும் போய் பிறக்கிறான் அப்படின்னு அந்த அம்மா வஞ்சிச்சு. உடனே மீனவன் அங்கேருந்து சொன்னான், ராணி நான் காசுக்கு ஆசைப்படுறவன் இல்லை ராணி, இந்த விழுந்த காசு இருக்கிற தங்க நாணயம் அதை எடுத்து பாருங்க, ஒரு பக்கம் ராஜாவோட முகம் இருக்கு, ராஜாவோட முகம் இருக்கு, அது கீழே விழுந்து யாருக்காலையாவது மிதிப்பட்டுச்சுன்னா ராஜாவையே மிதிக்கிறது மாதிரி ஆகிப்போம்ல, ராஜாவுக்கு அவமரியாதை வந்துடாது, அதனால தான் ஓடி போய் எடுத்து துடைக்கிறேன் ராணி அப்படின்னு காமிச்சான் பாருங்க. ராஜாவுக்கு பெருமிதம் தாங்க முடியல, பெருமை தாங்க முடியல, இன்னொரு 5000 கொண்டு வாடா அப்படின்னு சொல்லி இதையும் வச்சுக்கடான்னு பரிசு பொருளாக கொடுத்தான் பாருங்க. அந்த மீனுக்கு முதல்ல விட்டுருந்தா 5000 பவுனோடு அது போயிருக்கும், திருப்பி 5000, அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை விட்டதுனால அதுக்கு கொடுத்தார் 5000. இப்போ அந்த அம்மா வாயை திறக்கவே இல்லை. எப்பா 15000 அந்த மீன் அதோடு முடியட்டும், ஆளை விட்டால் போதும்னு அந்த அம்மா அந்த பக்கம் திரும்பிட்டாங்க. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.